வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். ஈவினிங்கில் டீ காஃபி கூட சாப்பிட்ற மாதிரி நல்லா மொறுன்னு ஒரு வெஜ் பப்ஸ் தாங்க பண்ண போகிறோம். ஓவன் எதுவும் பயன்படுத்தாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு மொறுன்னு டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பப்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா 250 ml அளவு இருக்குங்க. இப்போ இந்த மாவில் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய் மாவோட எல்லா பகுதியிலையும் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு எடுத்து பிடிச்சு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதுத்து விட்டிங்கன்னா நல்லா உதிரணுங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சாஃப்டான பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு மாவை சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மேல் மாவு உணராமல் இருக்கிறதுக்காக இது மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கறிவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா இந்தளவுக்கு நல்லா ட்ரையாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 கப்பு போல் காய்ந்த பச்சை பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஒரு 5 விசில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருவோம். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவும் நம்ம சேர்த்துருந்த உருளைக்கிழங்கு பட்டாணியும் ஒன்று போல் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் மசாலா எல்லாம் ஒன்று போல் நல்லா கலந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போ மாவுமே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு கைகளால் இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்பையும் சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ்லேயே உருட்டி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ மாவு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை வச்சு நல்லா தின்னான ஷீட்டாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்க்கும் போது ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இடையிடையில் நீங்கள் மைதா மாவோ இல்லை கோதுமை மாவையோ நல்லா டஸ்ட்டு பண்ணி தின்னான ஷீட்டாக தேய்ச்சிருங்க. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் 4 பக்கத்தோட ஓரங்களையும் கத்தி வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சதுரமாக இருக்கணுங்க. இப்போ நம்ம இதை 4ஆக கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி காமிச்சிருக்க மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவுக்கு மேலே நம்ம ஆயிலை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுறலாங்க. ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே மைதா மாவை நல்லா டஸ்ட் பண்ணிடுங்க. டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷீட்டுக்கு மேலே ஒவ்வொரு ஷீட்டையும் அப்படியே அடிக்கிட்டே வாங்க. கடைசி சீட்டை மட்டும் இந்த மாதிரி எடுத்து கவுத்து விட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ இதுக்கு மேலே மாவை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு சதுரமாக தேய்ச்சிக்கோங்க.
தேய்க்கும்போது ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாதீங்க, லேசாக தேய்ச்சிக்கங்க. அப்போ தான் லேயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதுக்குள்ளே 2 டீஸ்பூன் போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சுட்டு ஓரங்களில் மைதா பேஸ்ட்டு போட்டு ஒட்டிடுங்க. நான் மைதா மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி மைதா பேஸ்ட்டை போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இந்த கார்னர் எடுத்து இந்த கார்னரோட அப்படியே ஒட்டி விட்டுருங்க. ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பப்ஸோட ஷேப் வந்து சூப்பராக வந்துடுங்க. இதை நீங்கள் ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எண்ணெயில் போட்டு தாங்க பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை சிம் பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம பப்ஸு சேர்த்துடலாம். பப்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஓவனில் வச்சு தாங்க இதை பேக் பண்ணி எடுப்பாங்க. நம்மக்கிட்ட ஓவன் இல்லாததுனால நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். ஓவனை விடவே இந்த பப்ஸு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா லேயராகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை சிம்மிலேயே வச்சு எல்லா பக்கத்துக்கும் நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. ரொம்ப கரிஞ்சிற மாதிரி எடுத்திங்கன்னா கசப்பாயிருங்க. லைட் ப்ரௌன் வந்ததுமே எடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள் லேஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக அழகாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு பப்ஸு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. உங்களுக்கு பப்ஸு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணி பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம மித்த எல்லா பப்ஸையும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுட்டேன். கூடவே சாஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.